இந்த வீடியோ பார்த்திருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட மொபைல்ல இன்டர்நெட் வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க டெக்கராட்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருந்த பெல் ஐகானை அழுத்தி விட்டுருங்க. நம்ம எப்பப்பலாம் ஒரு வீடியோ போறோமோ அப்பப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் எல்லார் கையிலயும் வச்சுப்போம். நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ரொம்பவும் ஸ்லோவா இருக்கு. இதுக்கு என்ன மெயின் காரணம்னு பாத்தீங்கன்னா, லாக்டவுன்ல எல்லாரும் இருக்கான். நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாரும் வேலைக்கு போயிருவாங்க. லாக்டவுன்ல நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வேலைக்கு போயிருவாங்க. நம்ம வீட்டுல இருப்போம். அந்த ஒரே டவர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில மொபைல் மட்டும் தான் இருக்கு. அதனால நம்ம ஃபுல் டவரா கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கையில ஸ்மார்ட் போன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டவர் கண்டிப்பா வரும். அதாவது 100 பேத்துக்கு, அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 10 பேருக்கு டவர் கிடைக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் 100 பேர் வீட்டுல இருக்கோம்னா அந்த 10 டவரை அந்த 100 பேத்துக்கு பிரிச்சு கொடுக்கணும். அதனால நமக்கு இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோ ஆகுது. இந்த ஒரு சின்ன உங்க மொபைல்ல இந்த ஒரு சின்ன ஒரு செட்டிங்ஸ் இல்லைங்க, இது நார்மலா இந்த ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான். இதை நீங்க சரி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். மொபைல்ல இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னா, உங்களோட மொபைல்ல ரேம் ஸ்டோரேஜும் இன்டர்னல் ஸ்டோரேஜும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சிருந்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு 2GB ரேம் ஃப்ரீயா இருக்க மாதிரியே ஒரு 20GBக்கு மேல உள்ள இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதாவது இன்பில்ட் ஒரு மெமரி ஃப்ரீயா இருக்க மாதிரியும் பாத்துக்கோங்க. முதல்ல இது ரெண்டுமே இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி ஒருவேளை இல்லைன்னா நீங்க அதுல இருக்கிறதெல்லாம் ஒருவேளை பேக்கப் பண்ணி, அதாவது பென்ட்ரைவ் வச்சு பேக்கப் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. பேக்கப் பண்ணி வச்சுங்க, அதே போதும். நீங்க உங்களுக்கு தேவையில்லைன்னா, தேவைப்பட்டுச்சுன்னா பேக்கப் பண்ணி வச்சுன்னா, இல்லாட்டி டெலீட் பண்ணிடுங்க. இது ரெண்டும் ஓரளவு ஃப்ரீயா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் இருக்கு. இரண்டாவதா நீங்க இது பண்ணியுமே இன்னும் உங்களுக்கு சுலவா இருக்கு இன்டர்நெட் அப்படின்னா, உங்களோட மொபைல்ல தேவையானதை பேக்கப் எடுத்துட்டு அப்படியே ரீசெட் அடிச்சிருங்க. ரீசெட் இல்ல எனக்கு ரீசெட் அடிக்க இல்லை, நிறைய இது வச்சிருக்கேன், எனக்கு இந்த தேவையில்ல, ரீசெட் அடிக்க தேவையில்லைன்னா ரீபூட் பண்ணுங்க. ரீபூட் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாரும் மொபைல்லையும் பாத்தீங்கன்னா மேனுவலா ஒரு ரீபூட் ஆப்ஷனுங்கிறது வந்து செட்டிங்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தரும். நார்மல் இதுக்கு போயிடும். அப்படிங்கிறது தான் இந்த ரீபூட் ஆப்ஷன். இந்த ரீபூட் அடிச்சுங்க. அது இந்த ரெண்டுமே பண்ணீங்கன்னாவே போதும். உங்களோட மொபைல்ல ரீபூட் அடிக்கல, அதாவது வந்து ரீஸ்டார்ட் அடிக்கல, எனக்கு இன்டர்நெட் வேகத்தை எப்படி அதிகப்படுத்துறது, உங்களோட மொபைல்ல செட்டிங்ஸ்க்கு போங்க, சிம் கார்டு செட்டிங்ஸ் போங்க, அங்கே நெட்வொர்க் செட்டிங்ஸ் போங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா டவர் இருக்கும். நீங்க அதுல வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாரும் மொபைலும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதை மேனுவல் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஏற்கனவே மேனுவல்ல வச்சிருந்தீங்கன்னா, இன்னொரு தடவை அந்த செட்டிங்ஸ்குள்ள போய் அந்த ரீம் நேம் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நேம் வந்து என்ன சர்வர்ல இருந்து உங்களுக்கு இன்டர்நெட் வருது அப்படின்னு இருக்கும். அதை ஒரு தடவை ரீஸ்டார்ட் அடிச்சுங்க. இது செஞ்சீங்கன்னா போதும், உங்களோட இன்டர்நெட் வேகம் இன்னமும் அதிகமா இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓரளவு உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெக்கராட்டா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி நான் நேத்து ஒரு லைவ் வந்திருந்தேன். அந்த லைவ்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு மொபைல் தான் இருக்கு. அந்த மொபைல் வச்சுதான் நான் நேத்து லைவ் வந்திருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு மொபைல்ல லைவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த மொபைல் வாங்கிட்டு வந்ததுல இருந்து அந்த மொபைல் ஒர்க் ஆகல. அதனால அந்த லைவை நான் என்னால முழுசா வர முடியல. இதனால இதுக்கு நான் வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்த லைவ் வந்த காரணமே, நம்மளோட சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1130 சப்ஸ்கிரைபர் இருக்கும். இந்த 1130 சப்ஸ்கிரைபர் இருக்கும். இதை பார்த்த வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னமும் நான் மேல வளர்றதுக்கு, படிப்படியா வளர்றதுக்கு நீங்க உதவிகரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஷேரும் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணு. வீடியோ முடியலங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு இன்டர்நெட்டை வேகப்படுத்துறதுக்காண்டி யூடியூப்ல ஒரு வீடியோ, நம்ம நார்மலா வீடியோ பண்ணுவோம். பட் இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி நானுமே நிறைய இந்த வீடியோ பண்றதுக்கு நோக்கமே, நானும் உங்களை மாதிரி யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். என்னோட வேகத்தை அதிகப்படுத்துறாங்க. அவங்க எல்லாம் பிராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு, அவங்க ஹாட்ஸ்பாட் எடுத்துக்கிட்டு அவங்க மொபைல்ல உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறாங்க. அதை முதல்ல பாட்டுங்க. நீங்க இதெல்லாம் எப்படி நீங்க ஒவ்வொரு அதாவது நம்ம வீடியோ இல்லாம, நம்ம வீடியோ முழுக்க ஜியோ நெட்வொர்க்ஸ் தான் நான் பண்றேன். வேற எந்த பிராட்பேண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன்ல ஹாட்ஸ்பாட் ஆகுதுன்னா அவங்க 100 MBPS கொடுப்பாங்க. நம்ம மொபைல்ல 100 MBPS கொடுக்க மாட்டாங்க. 1 MBPS ஒரு 100, அதாவது 1 MB இன்டர்நெட் வேகம் போறது பெரிய மழையா தான் இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு, அதாவது இந்த லாக்டவுன் காலகட்டத்துக்கு. அவ்வளவுதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நானும் உங்களை மாதிரியே இன்டர்நெட் ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்கு நிறையா யூடியூப்பில் நிறையா சேனலில் வியூஸ் பண்ணேன். நான் பார்த்த ஒரு சேனல்ஸ் வீடியோவை இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள். எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்காங்க. நானும் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு எல்லாமே நிறையா செஞ்சது மாதிரிலாம் செஞ்சு பார்த்துட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது உங்கள் வீடியோ பார்க்க வைக்கிறதுக்காண்டி ஒரு ட்ரிக்காக தான் இந்த வீடியோவில்